Hi friends, welcome back to our channel KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல பிகினர் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ண போறோம். என்னன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்டிங்ல செயின் ஸ்டிச் வந்து பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா? அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வருது. அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறோம். நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க. இப்பதான் வந்து ஆரி ஒர்க் வந்து கத்துக்கிறீங்க. கத்துக்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா டிப்ஸும் வந்து கிளியராக புரியும். நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம பேசிக்காக சில்க் த்ரெட் எடுத்தால் ரெண்டு த்ரெட்டும், அதுக்கப்புறம் சரி த்ரெட் எடுத்தால் சிங்கிள் த்ரெட்டும் வந்து யூஸ் பண்ணுவோம் செயின் ஸ்டிச்சுக்கு. இப்போ நான் சில்க் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து சில்க் த்ரெட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக வந்து வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டிச் ஒரு இடத்துல த்ரெட் எடுத்து பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், நான் இதில் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணுவேன். அதை நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்னென்னா ஒரு ஸ்டிச் பெருசாகவும் ஒரு ஸ்டிச் வந்து சின்னதாக வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க, பட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து தப்பு. ஏன்னா ஒரு ஸ்டிச் பெருசாக ஒரு ஸ்டிச் வந்து சின்னதாக இருந்தால் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட பிறகும் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் போட்டு கொடுக்குறீங்கன்னா அது வந்து பார்க்க ஃபுல்லாக நீட் ஃபினிஷிங்கில் இருக்கணும். ஒரு ஸ்டிச் பெருசாக ஒரு ஸ்டிச் வந்து சின்னதாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நமக்கு. பாருங்கள், நிறைய இடத்துல சின்னதாகவும் ஒரு சில இடத்துல பெருசாகவும் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் இப்போ போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். சேம் சரி த்ரெட்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் ஈக்குவல் சைஸில் வந்து இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களோட ஒர்க் வந்து எப்போவுமே நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். நீட் ஃபினிஷிங்கில் இருந்தால் தான் நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஒர்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சும் ஈக்குவலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நான் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக கூட பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி த்ரெட் வந்து கட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எண்ணாட்டுமே நான் எப்படி போட்டுருனோ சேம் இதே மெத்தடில் நீங்கள் எண்ணாட் போட்டு பாருங்கள். நல்ல ஃபினிஷிங் வந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மேலே எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து வருதுன்னா அதை கீழ் பக்கமாக நீடில் கொடுத்து அந்த த்ரெட் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம கிளாஸில் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸ்கேலன்னு இந்த மாதிரி மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி நிறைய லைன்ஸ் போட்டு அதில் ஒரு 2-3 டேஸ் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து நல்ல ஃபினிஷிங் வந்து வரும். இப்போது ஒரு லீஃப் ஷேப் வந்து போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஷேப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து வர மாட்டேங்குது. அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ணுறீங்களோ சேம் அதே இடத்துலையே அது வந்து ஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜ் வர்றதுலேயும் வந்து ப்ராப்ளம் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் வந்து நான் போடும்போது நீங்கள் மறுபடியும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள். என்னென்னா நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பேன். பேக்கில் மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஸ்டிச் குட்டியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து ஈஸியாக வரும் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணாலுமே உங்களுக்கு மீடியமாக ஒரு ஷார்ப் எட்ஜ் மட்டும் கிடைக்கும். நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த டிசைன். ஆனால் ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு லைட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னா நான் இப்போ இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதையும் தாண்டி இன்னொரு ஸ்டிச் வந்து கொடுக்கணும் பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து
இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷார்ப் மட்டும் கிடச்சிருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டு இன்னொரு ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஷார்ப் ஏஜ் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் இதே மாதிரி தான் வந்து எல்லா ஷேப்லேயும் வந்து நீங்கள் ஷார்ப் ஏஜ் வந்து கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து நீங்கள் லீஃப், அதுக்கப்புறம் லோட்டஸ், ஃப்ளவர் அதெல்லாம் ஃப்ளவருக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் டிசைன் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு தேவைப்படும். மற்றபடி வந்து உங்களுக்கு பீகாக் டிசைன் அதுக்கெலாம் ஃபெதர் வந்து ட்ரா பண்ணணும் இல்லையா, அதுக்கெல்லாம் தேவைப்படும். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் வந்து ரேண்டமாக அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ட்ரையாங்கிள் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ டர்ன் பண்ண போகிறோன்னா சைடில் ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த இடத்துல ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சைடில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல ஷார்ப் ஏஜ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ ஆப்போசிட்டில் போயிட்டு மறுபடியும் அதுக்கான கிராஸில் ஒரு சைடில் ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். சேம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. எண்ணாட் போடுறதுமே நல்லா ஃபினிஷிங்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் ஏஜ் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலுமே அதுக்கான ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஆரி ஒர்க்கில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, அதையும் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.